Hello all, welcome to Sai Edu Learning. ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 6.4 இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம சம்குள்ளே போயிடலாம். From the top of a tree of height 13 meters, the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degrees and 30 degrees respectively. Find the height of the second tree அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரீ மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு ட்ரீயை பார்க்குறீங்க. அந்த ட்ரீயோட டாப்பில் இருக்கிற அந்த டாப்பை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் தலையை வந்து நீங்கள் 45 டிகிரிஸ் மேலே தூக்குறீங்க. அண்ட் அந்த மரத்தோட கீழே அந்த ரூட் ஏரியா இருக்குல்ல, பாட்டம் ஏரியா, அங்கே வந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் 30 டிகிரிஸ் உங்கள் தலையை வந்து கீழே திருப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஒரு செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ்லின்ற ஒரு வேர்டு வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஆங்கிள், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் செகண்ட் கொடுத்த ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த சம்மு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிவனில் நீங்கள் என்ன எழுதணும்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரிஸ், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரிஸ். ஸோ இதுதான் வந்து கிவன். அண்ட் டு ஃபைண்டுன்றதில் ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சம்மை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷனில் உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரும். ஸோ என்ன டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீயோட டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே உங்களுக்கு ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயோட டாப்லேருந்து நீங்கள் இன்னொரு ட்ரீயை பார்க்குறீங்க. அந்த ட்ரீயோட டாப்பை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 45 டிகிரிஸ் நீங்கள் வந்து மேலே தூக்குறீங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரிஸ் இருக்குது. அண்ட் இந்த மரத்தோட கீழே வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு 13 டிகிரிஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் மரத்தோட ஹைட் உங்களுக்கு 13 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் மரத்தோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு டயக்ராமாக இந்த மாதிரிலாம் என்னால் வரைய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இது ஒரு நார்மல் ஒரு ட்ரையாங்கிளோட டயக்ராமாக கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு டயக்ராமாக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது ஒரு லைனாக நீங்கள் வந்து ஏபிசிடின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசிடி அண்ட் இ. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஏன்றது தான் உங்களோட ஐ பாயிண்ட். ஸோ அங்கேருந்து இந்த சிஇ அப்படின்றது தான் இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட்னா உங்களுக்கு எலிவேஷனோட ஆங்கிள் 45 டிகிரிஸ் அண்ட் டிப்ரெஷனோட ஆங்கிள் 30 டிகிரிஸ். ஓகே, இந்த ஏபியோட ஹைட் உங்களுக்கு 13 மீட்டர்ஸ்ன்னு தெரியும். ஸோ இந்த ஏபிக்கு அப்படியே ஈக்குவலாக தான் இந்த டிசி இருக்குது இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தானே வரைகிறோம். அப்போ இதோட ஹைட்டும் வந்து சேம் தான் 13 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ 13 மீட்டர்ஸ் ஹைட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ரெண்டு ட்ரீ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரீ அண்ட் செகண்ட் ட்ரீ, இதுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இந்த டிஇ பார்ட் இருக்குல்ல, இந்த செகண்ட் பார்ட், இதோட ஹைட்டும் நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக சம்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து கிவன் கேஸாக இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இந்த சொல்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, எங்கே உங்களுக்கு கொடுத்த வேல்யூ வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரியாத அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறத தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த சம்மில் உங்களுக்கு ரெண்டு அன்னோன் தான் இருக்குது. ஒன்று இந்த எக்ஸ், இன்னொன்று இந்த ஹெச். ஸோ இந்த ஹெச்சை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஹெச்சை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தது ஒரே ஒரு ஆங்கிள் அண்ட் ரெண்டு சைடு இருக்குது. மூணு சைடில் ஹைப்போடெனஸ் உங்களுக்கு தெரியாது. ரெண்டு சைடில் ஹெச்னா என்னன்னே தெரியாது, எக்ஸ்னாலும் என்னன்னு தெரியாது. அப்போ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. உங்களுக்கு ரெண்டு சைடுமே அன்னோன் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்காது. பட் இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏடிசி ட்ரையாங்கிளை. இந்த ஏடிசி ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 30 டிகிரி, ஹைட் வந்து 13 மீட்டர்ஸ்ன்னு தெரியும். எக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மட்டும் தெரியாதுன்னும் போது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷனை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆங்கிளோட இந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 13 மீட்டர்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்குது, ஆப்போசிட்டாக, அட்ஜசண்ட்டாக, ஹைப்போடெனஸாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இது என்னது, ஆப்போசிட். ஸோ அதாவது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் நீங்கள் இது வரைகிறீங்கள,
இது வரைகிறீங்கள, இது வந்து இந்த லைனையும் டச் பண்ணுது, இந்த லைனையும் டச் பண்ணுது, இங்கே மட்டும்தான் டச் பண்ணல. ஸோ அதுதான் வந்து ஆப்போசிட். ஓகே. அண்ட் இந்த ஸ்லாண்டிங்காக போகுதுல்ல, இந்த ஸ்லாண்டிங்காக போகிற லைன் தான் வந்து ஹைப்போட்டெனஸ். ஓகே. அண்ட் இது ரெண்டுமே இல்லாமல் கீழே ஒரு லைன் இருக்குல்ல, இதுதான் வந்து அட்ஜசன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஏடிசி ட்ரையாங்கிளில் உங்களுக்கு இந்த 13 மீட்டர்ஸ் என்னது ஆப்போசிட்டாக, அட்ஜசண்ட்டாக, ஹைப்போட்டெனஸாக? ஆப்போசிட். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸோ இந்த சொல்யூஷன் எழுதிக்கலாமே. இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ஆர் டிஏசின்னு கூட எழுதிக்கலாம், டிஏசி. ஏன்னா ஆங்கிள் வந்து சென்ட்ரலில் வர மாதிரி கவர் பண்ணுறேன், அவ்வளோதான். இன் ட்ரையாங்கிள் டிஏசி ஏதோ ஒரு 30 டிகிரிஸ், சைனாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், டேனாக இருக்கலாம், சீக்கண்ட்டாக இருக்கலாம், சீக்கண்ட்டாக இருக்கலாம், காட்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஏதோ ஒரு 30 டிகிரிஸ் அதோட வேல்யூ இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட் எனக்கு தெரியும், எனக்கு தேவையானது அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னால் அது என்னது? அது வந்து tan தீட்டா இல்லையா? tan தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan 30. இந்த ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியுமா? தெரியும். என்னது? 13 மீட்டர்ஸ். அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்ம என்னன்னு வச்சுருக்கோம், அத்தை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ டினாமினேட்டரில் இருக்குது தேவையானது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே இருக்கிற tan 30 கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13/1/√3. ஏன் இந்த 1/√3 தான் tan 30யோட வேல்யூ. ஓகே. ஸோ வேணா குட்டியாக எழுதிக்கலாம். tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸை படித்து தான் ஆகணும், இல்லையா? மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த tan 30, tan 45, sin 30, sin 60 இந்த வேல்யூ தான் கேட்பாங்க. இந்த வேல்யூ வரைக்கும் கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சாச்சு. ஸோ இப்போது இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ இல்லையா? ஸோ இங்கே √3 இது வந்து கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை மேலே நியூமரேட்டர்லேயே எழுதிக்கலாம். ஏன்னா 13/1/√3ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த √3 நீங்கள் மேலே எழுதி கூட 13√3ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து பண்ண போகிறோம், 13√3. ஓகே. ஸோ இப்போது வந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட் வந்து சிஇ இல்லையா? இந்த சிஇயை வந்து நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம், சிடி அண்ட் டிஇன்னு பிரிச்சுருக்கோம். இப்போ சிடியோட வேல்யூ 13 மீட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ஏபியோட அது சிமிலராக இருக்குது. இந்த டிஇயோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 13√3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட். ஓகே. therefore the height of the second tree is அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இருந்த அந்த 13 மீட்டர்ஸ் செகண்ட் ட்ரீ இல்லைனா செகண்ட் ட்ரீ சிஇ is CE equal to CD plus DE. ஓகே. சிடியோட வேல்யூ 13 மீட்டர்ஸ் நம்ம இங்கே எழுதணும் இல்லையா, 13 மீட்டர்ஸ். டிஇயோட வேல்யூ 13√3. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், போன சம் மாடல் தான். இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 13 காமனாக வெளியே எடுத்துடணும். காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே இருக்கிற 13 போயிடும், அப்போ இங்கே 1 தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த 13 போயிடுச்சு, அப்போ என்ன √3 தான் இருக்குது, √3. ஸோ √3யோட வேல்யூ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. √3யோட வேல்யூ 1.732. ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 13 + 13 × 1.1 + 732. ஓகே. 13 × 1 + 1.732. அப்போ என்னது இது உங்களுக்கு 13 × 2.732. ஓகே. இதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா 35.516 மீட்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும்.
பட் இது வந்து நம்ம ஒரு 2 டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ 35.52 ஏன்னா இங்கே 5 தாண்டிடுச்சுல இந்த 6 அதனால் இந்த 1 வந்து நெக்ஸ்ட் நம்பராக மாறிடும். ஸோ அதான் 52 meters. ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் என்ன போடணும், therefore the height of the secondary இல்லை சிம்பிளாக the height of the secondary isன்னு கூட போட்டுக்கலாம். 35.52 meters அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மார்க்ஸ் வாங்கி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சம்ஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த சம்மை அப்லோட் பண்ணுறேன்.